ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் முறுக்கு. முறுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக சமைக்க போகிறோம். அதாவது 4 in 1 4 வகையான முறுக்கு, ஒரிஜினல், வெங்காயம், கொக்கோ முறுக்கு அண்ட் சாக்லேட் முறுக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பேக்கெட் மாவு எடுத்துங்க. நான் வந்து பாபாஸோட ஒரு பேக்கெட் மாவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எது ஜெமினி, அழகப்பா இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓமம் 1 டீஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், கோகோனட் மில்க் தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக கூட பாய்க்கலாம், இல்லை நீங்கள் அவசரத்துக்கு ஒரு கோத்தாப்பால் கூட வாங்கிட்டு பாய்க்கலாம். ஒரு பேக்கெட் முறுக்குக்கு வந்து ஒரு கோத்தாப்பால் பாய்ங்க. பட்டர் இல்லைன்னா மர்ஜரின் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துச்சிங்க. இப்போ வந்து நம்ம முறுக்குக்கு வேண்டியது அந்த டோ பண்ணலாம். முறுக்கு மாவு ஒரு பேக்கெட் எடுத்துக்கங்க. அதை வெட்டி நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்குவோம், ஒரு பேசனில் கொட்டிக்குவோம். ஓமம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது சட்டியில் போட்டு வறுக்கிறேன். நல்லா நிறம் மாதிரி வாசமாக வரணும். அது வரைக்கும் கலரும் மாறும். கலர் மாறிடுச்சுனாக்கா அது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுச்சிருவோம். எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், இதையும் நான் வறுக்கிறேன். நல்லா வறுத்துட்டு இதுவும் நிறம் மாறின பிற்பாடு எடுத்து அந்த பிங்க் கலர் பேசனில் அதில் கொட்டிடுவோம். தேங்காய் பால் சூடாக்கலாம். இப்போ தேங்காய் பாலை வெட்டிட்டு எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் சூடாக்குவோம். அதே கோத்தால தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் மர்ஜரின் பட்டர் அதை வந்து இதில் போட்டுக்கலாம். அதுவும் கரையும், இந்த சூட்டோடு அதுவும் கரைய ஆரம்பிக்கும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்க்க வேணாம். சில ஃப்ளாரில் வந்து உப்பு இருக்குன்னு இருக்கும், ஆனால் இதில் இல்லை. ஸோ நான் வந்து எப்போதும் குறைவாக தான் உப்பு போடுவேன். 1 டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்வோம், தனியாக எடுத்து செஞ்சு அந்த ஓமத்தை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ண பிற்பாடு நம்ம நல்லா சூடாக இருக்குல்ல தேங்காய் பால், ஸோ அதை வந்து ஊற்றுவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம், கிண்டி விடலாம். ரொம்ப சூடாக இருக்கிறனால நீங்கள் கட்டை இல்லை கரண்டி தான் யூஸ் பண்ணணும், கையில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நல்லா தண்ணி பத்தலை பாருங்களேன். அப்போ நான் என்ன செஞ்சேன், இருக்கிற பேலன்ஸ் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஸோ இப்போயே நான் ரெண்டு கோத்தா தண்ணி பாய்ச்சிட்டேன். இதோட 3வது கோத்தா தண்ணி வந்து நான் கொஞ்சம் சூடாக்குறேன். சூடாக்கி அதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறப்ப தான் வந்து அந்த பதம் வர்றப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அந்த மாவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறப்ப தான் வந்து உங்களுக்கு அதோட பதம் கிடைக்கும். இல்லைனாக்கா தண்ணி ரொம்ப வாட்டரி ஆச்சுனாக்கா உங்களுக்கு அந்த டோ வந்து ஃபார்ம் ஆகாது. இப்போ நம்மளுக்கு தண்ணி போதும், ஓரளவு வந்து இதாகிடுச்சு. நம்ம வந்து கை யூஸ் பண்ணோம் அந்த டோ வந்து நல்லா மசாஜ் பண்ணுறதுக்கு. கரண்டில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையில் பிசைவோம். நான் கோல் போட்டுக்கிட்டு ஸோ அது பிசைய ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளுக்கு டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டோவை வந்து நான் 3ஆக பிரிக்க போகிறேன். ஏன்னா நம்ம அனியன் முறுக்குக்கும் கொக்கோ முறுக்கும் டோ தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம பிரித்து வச்சுருவோம். அப்புறமேல நம்ம வந்து வேறு ரெசிபி செய்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
முறுக்கு மாவுலேயே நம்ம பல வகையான முறுக்கு செய்யலாம். ஒரிஜினல் முறுக்கு, வெங்காய முறுக்கு, கொக்கோ முறுக்கு, சாக்லேட் முறுக்கு அண்ட் ஸ்பைசி, அதாவது உரப்பு முறுக்கு கூட நம்ம சமைக்கிறாங்க. 5 விதமான முறுக்கு சமைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் சமைக்க போகிறோம். சரியா? ஒரிஜினல் ஃப்ளா வந்து நம்ம வந்து டோ பண்ணிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஒரிஜினல் முறுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த டோ எடுத்து உரலில் போட்டுக்குவோம். அந்த அச்சுவான் இருக்குல்ல, முறுக்கு அச்சுவானில் போட்டுக்குவோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுக்குவோம். முறுக்கு சுடுறதுக்கு தேவையான அளவு. இங்கே எண்ணெய் சூடாக விட்டு இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் டைமில் நம்ம முறுக்கு அந்த சைடு வந்து பிழிவோம். ஒரிஜினல் முறுக்கு நான் வந்து முறுக்கோட அந்த பேக்கெட் இருக்குல்ல, அந்த பேக்கெட் தான் பாய்க்கிறேன். அதான் மாவாக வெள்ளையாக இருக்குது. ஸோ அந்த பேக்கெட் பச்சு தான் வந்து இந்த முறுக்கு பிழித்துக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த வாட்டி என் டாக்டர் தான் ஹெல்ப் பண்ணா. ஸோ எல்லா முறுக்கும் அவள் தான் பிழிஞ்சா. முறுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு வட்டமாக. இது வந்து ஒரிஜினல், நம்ம எப்போதும் வீட்டில் செய்கிற முறுக்கு. இது ஒரிஜினலாக நம்ம சமைக்கிற முறுக்கு. எப்போதும் ஃப்ளாவில் வந்து ஒன்றும் கலக்காமல் செய்யுது. ஸோ இப்போ நம்ம பிழிஞ்ச முறுக்கு எடுத்து நான் போட்டு சட்டியில் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். இதுதான் நம்மளோட ஒரிஜினல் முறுக்கு. இஸ் ரெடி. அடுத்தது நம்ம இன்னொரு ரெசிபிக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம ஆனியன் முறுக்கு சேர்ப்போம். அதாவது ஆனியன் முறுக்கு வந்து வெங்காய முறுக்குக்கு வந்து எடுத்துச்சு இந்த டோ எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வெங்காய பவுடர், அப்படி உங்கள்கிட்ட வெங்காய பவுடர் ஆனியன் பவுடர் இல்லைன்னா வெங்காயத்தை வந்து நீங்கள் சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சிக்கிட்டு அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அந்த டோவில் நல்லா பிசைஞ்சு விடுவோம். நல்லா பிசைஞ்சு விட்ட பிற்பாடு நம்ம எப்படி ஒரிஜினல் முறுக்கு டோ ரெடி பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்தோமோ அதே போல் நம்ம ஒவ்வொரு முறுக்கையும் நம்ம சுட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும். ஸோ ரெசிபி தான் வேறு, ஆனால் சுட்டு எடுக்கிற விதம் வந்து சேம் தான். வெங்காயம் முறுக்கும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த முறுக்குக்கு போகலாம். இப்போ நம்ம கொக்கோ முறுக்குக்கு போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், போல் அந்த டோவை தனியாக எடுத்து வச்சுருந்ததில்ல கொக்கோ முறுக்குக்கு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் அந்த டோ வந்து நல்லா மிக்ஸ் ஆச்சா, அந்த கொக்கோ பவுடர் வந்து நல்லா எல்லாம் ஈவன் ஆயிடுச்சு, நல்லா அழகாக தெரியும். அந்த கலர்ஸ்லேயே நல்லா உங்களுக்கு க்ளியராக தெரியும். நம்ம நல்லா பிசைஞ்சு விட்ட பிற்பாடு ஒரே சேமாக இருக்கும் கலரு, ஒரே பிளாக் கலராக இருக்கும், லைட் பிளாக்காக. ஸோ நம்ம எப்படி வந்து பொதுவாக முறுக்கு சுட்டும் போது எடுத்தோமோ அதே போல் இந்த கொக்கோ முறுக்கையும் நம்ம சுட்டு எடுப்போம். நம்மளுக்கு வந்து டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொக்கோ முறுக்கோட டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுப்போம். மாவு பிழிஞ்சாச்சு, பொரிச்சு எடுக்கலாம். ஸோ நீங்கள் பொரிக்கிறப்ப பார்த்துக்கணும் தீயை விடாமல். ஸோ நீங்கள் பொரிச்சு எடுக்கிறப்ப அது நிறம் நல்லா மாறி இருக்கும். அது அப்படின்னு இந்த கோல்ட் கலர் லைட்டாக தெரியும் அந்த முறுக்கோட. எப்படினாலும் இது இனிப்பாக இருக்காது. நம்ம ஒரிஜினல் ஃப்ளா யூஸ் பண்ணுறதுனால இது முறுக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்னாக்கா கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதோடய ஃப்ளேவர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனியன் முறுக்கும் வெங்காய முறுக்கும் அந்த மாதிரி தான். அதோடய ஃப்ளேவர் வந்து நீங்கள் சாப்பிட்றப்ப சேஞ்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த வெங்காய ஸ்மெல் தெரியும். ஸோ கொக்கோ முறுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, தெரியுது, ஒரு மாதிரி கோல்ட் கலராக தெரியுது, ஒரு மாதிரி நல்லா வந்துருச்சு வந்து. இதே போல் இருக்கிற மாவை பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம சாக்லேட் முறுக்கு சேர்ப்போம். தேவையான பொருட்கள் குக்கிங் சாக்லேட் கொஞ்சம் தேவையான எடுத்து வச்சுங்க.
முறுக்கு இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுங்க, பொரிச்சு வச்சுங்க நீளமாக. கலர் சுகர் ரைஸ் எடுத்து வச்சுங்க. குக்கிங் சாக்லேட் நம்ம டபுள் பாயிலில் கரைச்சி வச்சுக்குவோம். ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த முறுக்கை வந்து நம்ம சாக்லேட்டில் கோட்டிங் பண்ணுவோம், லைக் லாலிபாப் மாதிரி. இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிவிட்டு கலர் ரைஸில் சுற்றி எடுப்போம். ஸோ எல்லாம் அதில் ஒட்டிக்கும். எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் இந்த மாதிரி வச்சுருவோம். வச்ச பிற்பாடு என்ன செய்யும், அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணுன்னு அது கட்ட ஆரம்பிச்சிடும். அதே போல் இருக்கிற அந்த லாலிபாப் மாதிரி இந்த சாக்லேட் முறுக்குக்கு வேண்டி நம்ம கோட்டிங் பண்ணி வைக்கணும். நான் இந்த முறுக்கு வந்து குச்சியாக செஞ்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கு இது வந்து நான் ஒரிஜினல் முறுக்கு அந்த டோவில் தான் நான் செஞ்சுட்டேன். நான் சுற்றுற மணிக்கு அது வந்து நீட்டாக பொரிச்சு வச்சுட்டேன். ஏன்னா சாக்லேட் முறுக்குக்கு தேவைப்படும், அதனால் வந்து நான் இந்த மாதிரி செஞ்சுட்ருக்கேன். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோமாக்கா. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் சாக்லேட் முறுக்குனாலே இது இந்த வருஷம் வந்து புதுமையானது. ஸோ இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நல்லா ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். ஒரு பார்ட்டிக்கு எதுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட் உள்ளது சாக்லேட் முறுக்கு, சரிங்களா? ஸோ அதே போல் தான் இருக்கிற அந்த முறுக்கு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி ஒன்று நம்ம கோட்டிங் பண்ணி எல்லாத்தையும் முடிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் முறுக்கு இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதோட வருகிற நியூ ரெசிபியில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. டேக் கேர். Stay home. Happy cooking. Bye-bye. Drop it.